ஒரு அற்புதமான விஷயம். இதுல எத்தனையோ அண்டங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இருந்தாலும் பூமி இந்த பிரபஞ்சத்துல ஒரு அதிசயமான இடம். இந்த உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தை ஆண்டு வந்திருக்கு. அப்படி ஆண்ட எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சும் போயிருக்கு. ஆனா இந்த உயிரினங்கள் உணவுக்காகவும் இடத்துக்காகவும் ஒண்ணு கொண்டுகிட்டாலும் ஆசைக்காக யாரையுமே கொண்டு கிடையாது. ஒரு உயிரினத்தை தவிர. ஹோமோ சேப்பியன்ஸ், மனுஷன். அவன் அறிவு மூலமா அறிவியலை கண்டுபிடிச்சான். அந்த அறிவியல் மூலமா ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். அப்படி அவன் கண்டுபிடிச்ச ஆயுதங்களிலே மிகவும் கொடுமையானது அணுகுண்டு, தி ஆட்டம் பாம்பு. 2 குண்டு 2வது உலக போரையே முடிச்சு வச்சது. உலகமே அழிஞ்சிடுன்னு எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து அக்டோபர் 24, 1945 ஐநா சபையை உருவாக்குனாங்க. அதே அக்டோபர் 24, 2028 ஐநா சபையிலிருந்து ரஷ்யா, சீனா மற்றும் 72 நாடுகள் தனியா பிரிஞ்சு தி ரிப்பப்ளிக் அப்படிங்கிற கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. China exits the United Nations, forming a separate union called the Republic. The above 72 countries will be part of separate alliance called One Nation, One Republic, and we are no more part of the United Nations. Russia joins the Republic along with the Middle East, creating a new world order. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடா ரிப்பப்ளிக்ல இணைஞ்சது. இணையாத நாடுகள் மேலெல்லாம் பொருளாதார தடை போட்டாங்க. ரிப்பப்ளிக்கில் இணையாததால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்க ரஷ்யா மற்றும் அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 500 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. பசிபிக் கடலில் அமெரிக்கா மற்றும் ரிப்பப்ளிக் படைகள் மோதல். உலகமே 2ஆ பிரிஞ்சதுனால 6 மாசத்துல மொத்த வேர்ல்டோட எக்கனாமியும் கிராஷ் ஆயிடுச்சு. சந்தைகளை பிடிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் ஆரம்பிச்ச சின்ன சின்ன சண்டைகள் போர்களா உருவாச்சு. பிப்ரவரி 15, 2029. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் கட்டடங்கள் தீப்பிடித்தது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்களும் சூழ்நிலைகளும் கண்ணுக்கே தெரியாத ஒரு சிகப்பு கயிறுனால கட்டி இணைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சீன பழமொழி சொல்லுது. என் பேரு நட்ராஜ். இப்ப நான் சொல்ல போறது என்னோட கதை தான். ஆனா அதுல ஹீரோ நான் இல்ல. Could this be World War III? மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜிஎன்ஆருக்கு மூத்த மருத்துவர்கள் அவரது வீட்டிலேயே தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார். தற்போது முதலமைச்சர் ஜிஎன்ஆர் வீட்டின் முன்பாக இருக்கும் சூழல் என்ன, எத்தனை பேர் அங்க குவிஞ்சிருக்காங்க, இதை பத்தி மேலும் சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சரோட வீட்டிலிருந்து நேரடி காட்சிகள். கொட்டும் மழன் கூட பார்க்காம தொண்டர்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை சந்தித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடிய விரைவில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். முதலமைச்சர் ஜிஎன்ஆரின் திடீர் உடல்நலக்குறைவு பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக அரசியல் குழப்பங்களால் ஆட்சி எந்நேரமும் கவிழலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்த ரவுடி, தண்டச்சோறு, பொறுக்கி எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இந்த நட்ராஜ். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என் பேரு எம்எல்ஏ மச்சான். நம்ம ஆசிரமத்துக்கு வந்த முத குழந்தை நீங்க தான் பேர் வைக்கணும். தமிழரசன். அரசியல்வாதியா இருந்தா பதவி கிடைக்கும். ஆனா அதே அரசியல்வாதிக்கு நிழலா இருந்தா அந்த பதவியை கொடுக்கிற அளவுக்கு பணம், பவர் எல்லாமே கிடைக்கும்னு
சின்ன வயசுலயே நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன்னா பினாமிங்கிற பதவியை முட்டாள் தான் கேவலமா பார்ப்பான். ஆனா நான் புத்திசாலி. ஸோ ஐ எம் அ ப்ரவுட் பினாமி. 4 சோஷியல் மீடியா ஏஜென்சி, கொஞ்சம் மீம் பேஜஸ், 3 நியூஸ் பேப்பர், 2 டிவி சேனல். இதுல ஒரே ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயின். நல்லவன் கெட்டவனா மாறிடுவான், கெட்டவன் நல்லவனா மாறிடுவான். ஃபார்ச்சுனேட்லி இதையெல்லாம் நான் சொந்தமா வச்சிருந்தேன். லக்குன்னு தானே நினைக்கிறீங்க? லக்கு when opportunity meets hard work. அதான் லக்கு. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். मछली जल की रानी है, मछली जल की रानी है, जीवन उसका पानी है. எங்க மாமா எம்பி ஆன உடனே நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். पूरा कंट्रोल अपने हाथ में ले सकता है, लेकिन ए नटराज गवा. हे नटराज है अपने इलाका का, भाषा नहीं जानता है. अगर आप कुछ बोलना है तो मुझे बोल दीजिए, मैं बोल देता हूँ. नहीं नहीं, हमें बिल्कुल हिंदी मालूम है. अरे वाह. அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இருந்த நட்ராஜ் தேசிய அரசியல்ல இறங்கினான். ஒரு லாபியோட கதவை திறக்கணும்னா அதுக்கு ஒரு கீ வேணும். ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், அண்ட் லாங்குவேஜ் இஸ் த அல்டிமேட் டூல் ஃபார் கம்யூனிகேஷன். I propose a toast. Je propose un toast. Cheers. English, French, Spanish, German, Japanese and Chinese. Yeah, எனக்கு ஸ்வாகிலி கூட தெரியும். யோதே மசூரி. That's great. Private jets, cars, watches, art, villas in Dubai, MLA, MP, CM சீட்னு இந்த நட்ராஜால எதை வேணாலும் வாங்க முடியும். ஸோ எங்க மாமாவை ஜி.என். ராஜேந்திரன் என்னும் நான் அரசியல் சாசனத்தின் பேரில் தமிழக அரசின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒரு கிங் மேக்கருக்கு கிங் முக்கியம் இல்ல, கிங்டம் தான் முக்கியம். ஏன் அப்பா எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக வேண்டியது தானே? ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணா அங்கேயே போட்டுருவானுங்க. மாமா இதோ பார், அண்ணன் எப்போ காலியாவான், திண்ணை எப்போ தூக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா ஒன்று பண்ண, ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துவானுங்க. பைத்தியக்காரனுங்க. வயதானவர்கள் முதலமைச்சரானால் இப்படித்தான். என் போன்ற இளைஞர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். யங் பிளட் ரூலிங். இதை பாரு, புலிப்பாண்டி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். உங்க அப்பாவுக்கு அடுத்த பேட்ச் அவனுக்கு அவனை இளைஞன்னு வேற சொல்லிக்கிறான். இந்த டிவி ஆஃப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா ப்ளீஸ். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா என்னது? அரசியலுக்கு எனக்கு அப்புறம் நீ வரணும். அப்பா ப்ளீஸ், எனக்கு இந்த அரசியல் எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. நீங்க ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எனக்காக இல்ல, மக்களுக்காக. அப்பா ப்ளீஸ். மாமா மாமா ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க மாமா. கொஞ்சம் படுக்கிறீங்களா? கேத்தனா இவா இப்போ போய் தூங்கு போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பணக்காரங்க வரிசையில 1 2 3 1 இடத்துல நான் இருப்பேன். லண்டன் டீரோன்னு முச்சிட்டு நாஸ்தாவை காய்ச்சிட்டு துபாய்க்கு லஞ்சுக்கு பறப்பேன். ஆமா, உங்க அப்பா எப்படி சிஎம் ஆனார்னு நினைக்கிறேன்? ஏன்னா அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். போன சிஎம்க்கு அப்புறம் அப்பா தானே பவர்ஃபுல். பவர்ஃபுல்லா? பணம்மா, எல்லாம் பணத்துல வாங்கினது. உங்க அப்பாவை சிஎம் ஆகிறதுக்காக கட்சியை நாங்க வாங்கிட்டோம். வாங்கிட்டீங்களா? ஆமா, சின்னதான கட்சி, சின்னத்தை வாங்கிட்டோம். Politics is dirty. மா, பாலிடிக்ஸ் டர்ட்டி இல்லம்மா, பொலிட்டிஷியன் தான் டர்ட்டி. கீர்த்தனா, இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குறோம், அது 5 வருஷம் தான் ஓட்ட முடியும்னா எப்படி ஓட்டுவோம்? அடிச்சு பிடிச்சி ஏடா கூடமா ஓட்டுவோம். அதையே ஒரு 20-25 வருஷம் ஓட்டலாம்னா எப்படி பார்த்துப்போம்? பூ மாதிரி பார்த்துப்போம். வண்டிக்கே இந்த நிலைமைன்னா இது ஆட்சிமா, வெறும் 5 வருஷம் தான் ஆடணும்னு சொல்றாங்க. இதையே ஒரு 20-25 வருஷம் கொடுத்தாங்கன்னா எப்படி பார்த்துப்போம்? சூப்பர். நீங்க கை தூக்கினாலே போதும், மற்றது எல்லாமே செட். உங்க அப்பா இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பார்னு நினைக்கிறேன்? அதான் அப்பாக்கு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. அப்பா இன்னும் 100 இயர்ஸ் நல்லா இருப்பார். கொஞ்சம் பிராக்டிகலா பேசுமா, அவருக்கு ஆல்ரெடி 3 அட்டாக்.
நான் உண்மையை சொல்றேம்மா. ஒரு மனுஷனுக்கு பேரு பணம் புகழ் இருந்தா மட்டும் பத்தாதுமா, அவனோட கடைசி ஆசையை நிறைவேறணும். உங்க அப்பாவோட கடைசி ஆசை உன்னை சிஎம் சீட்ல உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது மட்டும்தான். பெத்தவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒவ்வொரு பிள்ளைங்களோட கடமைமா. ஒரு கிங்கோட டைம் முடியறதுக்குள்ள அடுத்த கிங் யாருன்னு தெரியலன்னா அந்த கிங்டமே சரசரன் சரிஞ்சிரும். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். காட்டுல ஒரு மிருகத்தை பார்த்தா பயப்படக்கூடாது. நம்ம பயம்தான் அதோட பலம். எழுப்புங்க கித்தனா. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், சாயந்தரத்துக்கு மேல வெளியே போகாதீங்கன்னு. யோ மணிக்குட்ட, டிஎஃப்ஓ மேல செம்ம கான்ல இருக்காரு. அனிமல் சைட் என்ன சொல்ல மாட்டா? சரே அது ஒன்றும் குழப்பமில்ல, யாருக்கும் ஒன்றாகல. பெண்குட்டி மாத்திரம் நம்ம ஜாக்கி கண்டு போயிடுச்சு போய். பெண்குட்டியா? சிஎம் பொன்னியா? சிஎம் ஜெனரலா நாங்க கண்டக்ட் பண்ற யூஎன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஃபாரின் வைல்ட் லைஃப் ஸ்பெஷலிஸ்ட் தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர் ஆளை பாக்குறேன். காட்டிலே தான் சுத்திட்டு இருப்பீங்களா? வீட்டுக்குலாம் போக மாட்டீங்களா? அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதுங்க. சென்னையில் ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். இப்போ எனக்கு இந்த காடு தான் வீடு. சொல்லப்போனா எனக்குன்னு யாருமே கிடையாதுங்க. சே சே, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் யாராவது இருப்பாங்க. ஆனா உங்க உலகத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்க தான் அலோவ் பண்ணணும். இல்ல யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன். சரி நம்பர் கொடுங்க. ஏங்க காட்டுல சிக்னலே வராது. இப்பதானே சொன்ன அலோவ் பண்ணோன்னு. போனை கொடுங்க. சென்னை வந்தா சொல்லுங்க, கண்டிப்பா மீட் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே இந்த பசங்களோட தான் ஹோமில் வளர்ந்தேன். எனக்குன்னு லைஃப்பில் இதோ இந்த பசங்க தான். அப்புறம் வேலை அது இதுன்னு காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒரு 5 இயர்ஸ் பயங்கர டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நீ சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அதான் பசங்களை பார்க்கலான்னு டக்குன்னு சென்னை கிளம்பி வந்துட்டேன். நான் கூட எனக்காக வந்தீங்களோன்னு நினைச்சேன். இல்ல கித்தனா, பசங்களுக்காகவும் உனக்காகவும் தான் வந்தேன். பசங்க உனக்கு விடுங்க தமிழ், ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். நட்ராஜ் சார் உங்க மாமா தானக்கா? என் தலைவர் ரிஷிகாந்தை வச்சு அவர் தாங்க வரிசையா படம் பண்ணே இருக்காரு. ஒரே ஒரு வாட்டி மாமா கிட்ட சொல்லி எங்களை மீட் பண்ண வச்சிருக்கா. அவனுக்கெல்லாம் எப்படிடா ஃபேனா இருக்கீங்க? அவனுக்கெல்லாமா? அப்படிலாம் தலைவனை பேசாத. பசங்களுக்கு தெரிஞ்சு கடுப்பானானுங்க, கடிச்சிருவானுங்கக்கா. தமிழ்னா ஏய் இல்லடா, கூட்டு போவாங்க. அப்படியா? ஏய் தலைவர் ரிஷிகாந்த், ஏய் சக்சஸ். அது என்னன்னு தெரியல கித்தனா, ரிஷிகாந்த்னா உயிரே விட்டுருவானுங்க. ஹோம்ல செவுரு ஃபுல்லா அந்த ஆள் போஸ்டர் தான்.
அவன் ஆளே ஒரு மாதிரி குதர்க்கமா இருக்கான், பைத்தியக்கார நாட்டம் பண்றான். இவனுங்களுக்கு அதான் பிடிக்குது. நம்ம தான் ட்ரெண்ட்ல இல்ல போல. வெங்கட்னா பாப்பா, பசங்க உங்களை அப்பவே விளையாட கூப்பிட்டாங்கல்ல, போங்க போய் விளையாடிட்டு வாங்க. நானா தேங்க்ஸ் பாப்பா. நீங்க ஏதோ பர்சனலா கேட்கணும்னு சொன்னீங்கல்ல? எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. பசங்களுக்காக ஹோமை ரெனோவேட் பண்ணுமா? பசங்க யாராவது செலிபிரிட்டி வந்து ரீஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும்னாங்க. எனக்கு யாரு செலிபிரிட்டி தெரியும்? தெரிஞ்ச ஒரே செலிபிரிட்டி கீர்த்தனா தானே சொன்னேன். அதான் நீ வந்து திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு. நீங்க ஏதோ பர்சனலா கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, அதேதானா? ஆ, கஷ்டம். கஷ்டமா? இல்ல, நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் அப்ப அதுக்கேத்த மாதிரி ஃபங்க்ஷனை நான் ஐயோ மாத்திக்கலாம். தமிழ், நான் வரேன். Mama, I told you not to send these people. It's so embarrassing. இந்தா 6000 ரூபாய் இருக்கு, எல்லாத்தையும் செட்டில் வைண்ணா, பண்ணு. நான் பாத்துக்கிறேண்ணா. புடி போ, என்னன்னு பார்த்து செட்டில் பண்ணு போ. சாரி தமிழ், நான் ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டேன். ஐயா அக்கா, நீ ஏக்கா ஃபீல் பண்ற? இவங்க அப்பா இருக்காரு, அவர் வெறும் லோக்கல் எம்எல்ஏக்கா. அவரே அவ்வளோ பண்ணும் போது நீ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக போற, நீ எவ்வளோ பண்ணலாம்க்கா. டே போடா. வெங்கட்னா பாப்பா, இவங்களை சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி பாப்பா. டேய் வாங்கடா, நம்ம டீ சாப்பிடலாம். இவ்வளவு நாள் இவங்க கூட இருக்கியே, இது கூட தெரியாதா? உனக்கு டின்னரே இங்கதான். இவன் இருக்கான், வா நாங்களே வாங்கி தரோம். தெரியாத மாதிரியே. தமிழ், I feel really stuck. This politics is not for me. எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக போற, இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்க? உன் பவர் என்னன்னு தெரியாம பேசுற கீர்த்தனா நீ. என்ன பவர்? மாமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் என் பவரை வச்சு என்ன பண்றது? அபு இருக்கான்ல, அவன் தான் அவன் ஸ்கூல்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் டாப்பரான். ஆனா இப்போ வந்திருக்கிற பிரைவேட்டைசேஷன் பாலிசினால எங்கேயும் சீட்டு கிடைக்காது. காசு இருந்தால் தான் படிக்க முடியும்னு ஆகிட்டாங்க. அபுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு படிக்க வச்சிடறோன்னு வை. தமிழ்நாட்டில் இது மாதிரி எத்தனை அபு இருப்பாங்க அவங்கெல்லாம். ஆனா நீ நினைச்சா அவங்க எல்லார் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் கீர்த்தனா. அவ்வளோ பவர் உங்ககிட்ட இருக்கு. என்ன பவர் இருக்குன்னு கேட்குற? நீ இந்த யூஎன்லாம் போயிட்டு வந்திருக்க, ஏதாவது எஜுகேஷன் பாலிசி அது இதுன்னு ஏதாவது புதுசாக ஒன்று கொண்டு வா. உன்னால முடியாததா கீர்த்தனா? கீர்த்தனா, நான் பார்த்ததுலேயே பயங்கர பாசிட்டிவான, கிளாரிட்டியான, பயங்கர இன்டெலிஜென்ட்டான பர்சன் நீ தான் கீர்த்தனா. நீ ஏன் இப்படி சொன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றதா? என் கூடவே இருப்பீங்களா தமிழ்? கூட இல்ல, இதெல்லாம் பண்றதுக்கு என் கூடவே இருப்பீங்களான்னு. நான் ஆல்ரெடி கூட தானே இருக்கேன் கீர்த்தனா.